பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. எரேமியா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க செல்லும் போது யூதாவின் ராஜாக்களும் தலைவர்களும் மற்றும் மக்கள் அவருக்கு விரோதமாக திரும்புவார்கள் என்பதை இவ்வசனம் எடுத்து காட்டுகிறது. எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். இதற்கு முந்தைய வசனத்தில் ஆண்டவர் எரேமியாவை ஒரு அரண் சூழ்ந்த நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் மாற்றி இருப்பதாக கூறுகிறார். ஹல்லேலூயா. எதிரிகளால் அவரை வெல்ல முடியாததற்கு காரணம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியாவை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் தேவன் அவரோட இருப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். தேவ கட்டளைப்படி செயல்படுவோர் மீது எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் தம்மோடு இருந்து காப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இவ்வசனம் தருகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரை ஊழியத்துக்காக அழைக்கும் போது வரும் எதிர்ப்புகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை எனக்கு பிரியமானவர்களே. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.